லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தேவையில்லாத வேலை உங்களுக்கு இல்லை, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. கட்சிக்குள்ள எத்தனையோ இருக்கு, நாங்கள் ஒன்றும் பேசிக்கலாம் பண்ணிக்கலாம். வந்தீங்களா அங்கே மட்டும் பார்த்துட்டு போகலாம், சரியா? முதல்ல உள்ளுக்குள்ள போங்க. ஒரு நிமிஷம் ஆகாது, செல்போன் கூட வச்சு போயிடுவான். போட்டோ கோவை அன்னூர் அருகே கோவில்பாளையத்தில் திமுக வடக்கு மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது. அடிமட்டம் முதல் மேல்மட்ட நிர்வாகிகள் வரை பங்கேற்ற கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக திமுக எம்பி திருச்சி சிவா கலந்து கொண்டார். தொண்டாமுத்தூர் பேரூராட்சி 9வது வார்டு உறுப்பினர் வைரம் செந்தில் மேடையில் பேச 3-4 முறை அனுமதி கேட்டுள்ளார். அனுமதி கிடைக்காததால் போட்டோக்கள் எடுத்துக் கொண்டிருந்த போது அவர் மேடையில் ஏறி மைக்கை பிடித்து திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவிக்கும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கும் இடையே சமரச டீலிங் வைத்திருப்பதாக பேசினார். இதனால் ஆத்திரமடைந்த ரவியின் ஆதரவாளர்கள் வைரம் செந்திலை பிடித்து தரதரவென இழுத்துச் சென்று தாக்கியுள்ளனர். இதை தினமலர் நிருபர் கண்ணன் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார். அதனை பார்த்த தொண்டாமுத்தூர் ரவியின் ஆதரவாளர்கள் நிருபரின் செல்போனை பிடுங்கி அந்த வீடியோவை அழித்தனர். அவரிடம் இருந்த மற்றொரு செல்போனையும் எடுத்து வலுக்கட்டாயமாக அதிலிருந்த திமுக மீட்டிங் தொடர்பான பதிவுகள் அனைத்தையும் அழிக்க வைத்தனர். நிருபர் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்களா? இங்கு வந்தால் நாங்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும், இல்லை என்றால் வேறு மாதிரி ஆகிவிடும் என மிரட்டி அனுப்பினர். தேவையில்லாத வேலை உங்களுக்கு இல்லை, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. கட்சிக்குள்ள எத்தனையோ இருக்கு, நாங்கள் ஒன்றும் பேசிக்கலாம் பண்ணிக்கலாம். வந்தீங்களா அங்கே மட்டும் பார்த்துட்டு போகலாம், சரியா? முதல்ல உள்ளுக்குள்ள போங்க. ஓபன் பண்ணாதீங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? இல்லப்பா, அதெல்லாம் எடுத்து அழிச்சிடுங்க. அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் அழிச்சிடுங்க. ஒரு நிமிஷம் ஆகாது, செல்போன் கூட வச்சு போயிடுவான்.
இந்த சம்பவம் அனைத்தையும் அங்கிருந்த திருச்சி சிவா, மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோர் தடுக்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளனர். திமுக நிர்வாகிகளின் இந்த அடாவடித்தனம் ஜனநாயகத்தின் 4வது தூண் என்ற பத்திரிகை சுதந்திரத்தை கேலிக்கூத்தாக்கியுள்ளது. அது உங்களுக்கு தேவையில்லாத உள்ள